இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன மருமகளே அமைதியா இருக்க? ஏ நான் சொன்ன விஷயத்துல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படி இல்ல அத்த. இந்த நேரத்துல இது தேவையா? அந்த டிரைவர் பையல நம்ம பழி வாங்கணும், அவனை வீட்டை விட்டு துரத்தணும். அதுதான் நமக்கு முக்கியம். அது முக்கியம்தான். ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொன்ன காரியம் நடந்தா உன் அக்காக்கு அது பேரிடியா இருக்கும். நீயும் என்னோட மவன் சிவனாண்டியும் உன் அக்கா காரி வீட்லயே போய் உரிமையா உட்கார முடியும். இருக்கிற மொத்த பேரையும் வீட்டை விட்டு துரத்தி அடிக்கணும். எல்லாரும் அனாதைங்க மாதிரி தவிச்சு நிக்கணும். கரெக்டா சொன்னீங்க சித்தி. அந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் எல்லாரும் ஒன்னாதான் இருப்பாங்க. வெளியில கொண்டு வந்தாதான் எல்லாரையும் தனித்தனியா பிரிக்க முடியும். அப்பதான் அவங்கள வேட்டையாடுறது நமக்கு ஈஸியா இருக்கும். இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டுதான் இப்படி ஒரு பிளான பண்ண. நீங்க சொல்றது நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ஆனா இத செய்யறது அவ்வளவு ஈஸியான காரியம் இல்ல அத்த. அந்த டிரைவர் பையல மீறி நாம இதை செய்யறது ரொம்ப ரிஸ்கான காரியம் தான். மருமகளே, அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. சரிங்க அத்த, பார்த்து கொஞ்சம் கவனமா செய்யுங்க. நான் வரேன் அத்த. பத்திரமா போயிட்டு வா. வரேங்க, வரேன் மாமா. சரி மருமகளே. இத பார், உன் மாப்பிள்ள தான் என் மகேஷா எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கான். அவனை விட சொல்லுங்க. அப்புறம் நான் எதுக்கு உன் பொண்ணை தொந்தரவு பண்ண போறேன்? அந்த வீணா போனவன் காணாம போனதுக்கும் ஏன் மாப்பிள்ளைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தேவையில்லாம அவரை போய் இதுல இழுத்து விடாத. இல்ல, உன் மாப்பிள்ள தான் என் மகேஷ கடத்தி வச்சிருக்கான். அது எனக்கு நல்லா தெரியும். நீதான் அது தெரியாம என்கிட்ட உளறிட்டு இருக்க. ஏன் மாப்பிள்ள அவனை கடத்த என்ன அவசியம் இருக்கு? நீ சொல்றது உனக்கே நம்புற மாதிரி இருக்கா? நீ எதையும் நம்பாத. அதனால்தான் உன்னை அவன் நல்லா ஏமாத்திட்டு இருக்கான். ஏய், அவர் என்ன ஏமாத்தினாரா? அவரை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? அவரை பத்தி பேசுற தகுதியே உனக்கு இல்ல. உன் மாப்பிள்ள சாதாரண டிரைவர்னு நினைச்சிட்டு இருக்கியா நீ? அவன் உண்மையிலே யாருன்னு தெரியுமா? யாரு? நீ யாரு பரம எதிரியா நினைச்சிட்டு இருக்கியோ அந்த ராஜா சேதுபதியோட பேரன் தான் அவன். இது தெரியாம அவனையே உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளையாக்கி கல்யாணமும் பண்ணி வச்சிருக்க. உன்னை விட ஒரு முட்டாள நான் பார்த்ததே இல்ல. பணத்துக்காக உனக்கும் உன் குழந்தனுக்கும் இருக்கிற தப்பான உறவை மறைச்சு என் பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ண பார்த்தது நீ. நீ சொல்றதுக்காக நான் அவரை சந்தேகப்பட முடியுமா? இத பார், நம்புறதோ நம்பாததோ உன் இஷ்டம். எனக்கு என் மகேஷ் வேணும். அவனை உன் மாப்பிள்ள விட்டுட்டானா நான் அவனை கூட்டிட்டு கண்காணாத இடத்துக்கு போயிடுவேன். அப்படி அவனை விடலனா உன் பொண்ணு என்கிட்ட இருந்து தப்பவே முடியாது. அவ உயிரை ஏன் கையில. ஏய், இது லாக்அப்னு பாக்குறேன். இல்லனா உன்னை இங்கே போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க நீ? உனக்கு மோதணும்னா என்கிட்ட நேரடியா மோது. அத விட்டுட்டு என் பொண்ணை கொன்னுடுவேன் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த. உன்னை மட்டும் இல்ல, அந்த மகேஷையும் நான் உயிரோட விட மாட்டேன். ஜாக்கிரதையா இரு. மேடம், நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. இவ்வளவு நேரம் அலோவ் பண்ண கூடாது. நீங்க கிளம்புங்க மேடம். சரி, நான் போறேன், நீங்க போங்க. சரிங்க மேடம். என்ன அத்தை மவனே, நமக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நாள் குறிச்சிடலாமா? என்ன முறைக்கிற? நமக்கு பின்னாடி கல்யாணம் நடந்த என் தங்கச்சிக்கே முதல் நிறுவ நடக்க போகுது. நமக்கு இப்பதான் நடக்கிறதா? ஒரு பொண்ணு நானே வெக்கத்தை விட்டு கேட்கிறேன். இப்படி கம்மன் இருந்தா என்ன அர்த்தம்? இதெல்லாம் நியாயமே இல்ல. பாட்டி வீட்லயே நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டை வச்சுக்கலாமா? கொஞ்சம் தொல்லை பண்ணாம அமைதியா இருக்கியா? இல்லடா கண்ணா, இனிமே இந்த மாதிரி தொந்தரவு இருந்துகிட்டே தான் இருக்கும். நீ சீக்கிரம் மனசு மாறலனா என் தொல்லை இன்னும் அதிகமாயிட்டே இருக்கும். ஐயா, ஜோசியர் இன்னைக்கு நாள் நல்லா இருக்குன்னு சொல்றாரு. சடங்கை இன்னைக்கே நடத்திடலாம். நீ என்னையா சொல்ற? மயிலு பாட்டி, பசங்களை கூட்டிக்கிட்டு பஸாருக்கு போய் பூ பழம் ஸ்வீட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்துரு. நிறையவே வாங்கிட்டு வாயா. எல்லாம் நான் பாத்துக்கிறேன் பாட்டி. அம்மா ரோகிணி, நீங்க எல்லாம் ரேவதி நீயும் துர்காவை கூட்டிட்டு போய் ரெடி பண்ணுங்க. உண்மையிலேயே அவன் யார் தெரியுமா? அந்த ராஜா சேதுபதி பரமேஸ்வரியோட பேரன்.
யார பரம எதிரியா நினைச்சிட்டு இருக்கியோ அந்த ராஜா சேதுபதியோட பேரன் தான் அவன். எங்க வீட்டு கல்யாண விசேஷத்துக்கு வந்த இடத்துல தான் உங்க தாத்தாவுக்கு இப்படி ஒரு சோகம் நடந்துருச்சு. உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருக்கு. எனக்குன்னு இருந்தது என் தாத்தா மட்டும்தான் மேடம். அவரும் இப்படி என் அனாதைய விட்டுட்டு போவாருன்னு நான் நினைக்கல மேடம். சரி, நீ வருத்தப்படாத. நாங்களா இருக்கோம்ல, உன்னை விட்டுட மாட்டோம். சரி சொல்லுங்க மேடம், வேற ஏதாவது விஷயமா? இல்ல, உன் தாத்தா மண்டபத்துக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வந்தாரு. அதுக்குள்ள அவரை சுட்டுட்டாங்க. அது என்ன விஷயம்னு உனக்கு தெரியுமா? இல்ல அத பத்தி உன்கிட்ட ஏதாவது சொல்லிருக்காரா? இல்ல மேடம், எனக்கு எதுவும் தெரியாது. அவர் என்கிட்ட எந்த விஷயத்தையும் சொன்னதில்ல. அப்புறம் எப்படி அவர் திடீர்னு மண்டபத்துக்கு வந்தாரு? மேடம், சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்களும் உங்க தங்கச்சியும் பரமேஸ்வரி பாட்டிய திட்டி அவமானப்படுத்தி மண்டபத்தை விட்டு வெளியே அனுப்புனத நான் பார்த்தேன். நீங்க அப்படி பண்ணது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மேடம். நான் உடனே அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து தாத்தா கிட்ட மண்டபத்துல நடந்த எல்லாத்தையும் சொன்னேன். தாத்தா அதை கேட்டதும் உடனே கிளம்பிட்டாரு. அவ்வளவுதான் மேடம் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவர் இறந்த விஷயம் தான் எனக்கு தெரியும். இடையில என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது மேடம். அந்த கிழவியை துரத்துனது எங்க பர்சனல் விஷயமா? அத நீ மனசுல வச்சுக்காத. இது பாரு, உன் தாத்தா போயிட்டாரேன்னு நீ கவலைப்படாத. நாங்கெல்லாம் இருக்கோம். உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் என்கிட்ட கேளு, நான் செய்யறேன். இல்ல மேடம், எனக்கு சென்னையில வேலை கிடைச்சிருக்கு. நான் அங்க போலான்னு இருக்கேன். இங்க இருந்தா எனக்கு தாத்தா ஞாபகமாவே இருக்கும். அதனால சீக்கிரமா கிளம்பிடுவேன். சென்னையில வேலையா? திடீர்னு இப்படி உனக்கு அங்க வேலை கிடைச்சது? உங்க மருமக ராஜா சார் தான் எனக்கு அந்த வேலையை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு மேடம். மாப்பிள்ளை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரா? ஆமா மேடம். அவர் தான் தாத்தா இறந்த பிறகு வீட்டுக்கு வந்து எனக்கு ஆறுதல் சொல்லி, சென்னையில எனக்கு தெரிஞ்ச கம்பெனி இருக்கு, நீ அங்கேயே வேலைக்கு போன்னு சொல்லி எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. அவர் ஒரு அண்ணாவா இருந்து எனக்கு எல்லா ஹெல்ப்பும் இப்ப வரைக்கும் பண்ணிட்டு இருக்காரு. அவரு உன்கிட்ட வேற ஏதாவது விசாரிச்சாரா? ஆமா மேடம், என் தாத்தா செல்போனை பத்தி கேட்டாரு. செல்போனா? அதே எதுக்கு கேட்டாரு? என் தாத்தா சாகுறப்போ அவர்கிட்ட ஏதோ செல்போன் மட்டும் சொல்லியிருக்காரு. அத அவர் என்கிட்ட விசாரிச்சாரு. எனக்கு தெரியாதுன்னு சொன்னதும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஓ சரி, நீ சென்னைக்கு வேலைக்கு போ. ஏதாவது உதவி தேவைப்பட்டா என்கிட்ட கேளு. சரிங்க மேடம். சரிம்மா, வச்சிடுறேன். செல்போன் எதுக்கு கேட்டாரு? ஒண்ணுமே புரியலையே.